நகைச்சுவையாக பேசுவாங்க. அவங்களுடைய பேச்சை வந்து நம்ம தட்டி கழிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மனிதரா, நகைச்சுவை உணர்வோட எந்த விஷயமா இருந்தாலும் ரொம்ப கேஷுவலா பேசுவாங்க. அதுக்குள்ள ஒரு அற்புதமான ஒரு சந்தோஷத்தை புகுத்தி பேசுவாங்க. பேசும்போதே எவ்வளோ பெரிய சீரியஸ் விஷயம்னாலும் ரொம்ப இனிமையா, அழகா, நகைச்சுவையா, கவர்ச்சியா பேசக்கூடிய மனிதர்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும்? கண்டிப்பான முறையில சுக்கிரன் சம்மந்தப்படாம இருக்கவே இருக்காது. அப்ப சுக்கிரனும், புதனும் இணைவு யாருக்கு இருக்கோ அவர்களுடைய பேச்சு என்பது எந்த இடத்துல வேணாலும் இருந்துக்கட்டும் காமனா. இதில வந்து கேந்திரங்கள்ல இருக்கும் பொழுது, அவங்களுடைய பேச்சு திறன் வந்து ரொம்ப சிறப்பா, ரொம்ப நகைச்சுவை உணர்வா சிந்திக்கக்கூடியதா இருக்கும். ஏன்னா, புதன் வந்து ஒரு அறிவு சார்ந்த கிரகம். இதோட புதன் சேரும்போது, நல்ல ஒரு அருமையான சிந்தனையோட, சங்கீத ஞானத்தோட இருப்பாங்க. ஏன்னா, புதனுக்கு வந்து அறிவு என்றால், சுக்கிரனுக்கு வந்து சங்கீதமும் இருக்கும். இதோட சந்திரன் இணைவு பெற்று சொல்ல தேவையே இல்ல. அவர்களுடைய சொந்த இடத்துல கன்னி, மிதுனம் போன்ற இடங்கள்ல புதனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய சுக்கிரன், சந்திரனுடைய அமைப்பு என்பது வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய இனிமையான ஒரு மூவ்மெண்ட்ட குடுக்கும் அவங்களுக்கு.